நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவினுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி 2/6/2026 தான் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வரும். சரி, இன்னொரு விஷயமும் சொல்லலாம். சூரியனுக்கு 9 குரு வரும்போது வக்ரமாகும். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும். 5 to 9 வரைக்குமே அந்த வக்ரகதியாக தான் இருக்கும். சரி, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1 தேதி 18/10/2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார். அங்கே ஒரு 27 நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு 11/11/2025 5/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கர நிலையிலே இருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த 5/12/2025 மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேர்ஸில் வரார். இப்படி கடகம் டு மிதுனம், மிதுனம் டு கடகம், இதுதான் அதிசாரம். அப்போ வக்ரம் 2 விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆக்சுவலாக 11/3/2026 வரைக்குமே ஒரு 4 மந்த்து 120 நாட்கள் வக்ரகதியார். ஐப்பசி 1லிருந்து மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் வக்ரகதி ஆகியிருக்கார். பட் இதனால் என்ன நடக்க போகிறது? ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன். என்ன வருட கிரகங்கள் குரு பகவான், குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம். இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்ரம் பெறதுனால 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது? இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது? நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா? இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம். வாங்க உள்ளுர பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, ஏற்கனவே நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கா இந்த கடகராசியில் இருக்குவா. இப்போ பாக்கிய சனி போயின்னு இருக்கு. சார் 9ல் சனி வந்தாலும் எங்களை ஒன்றும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கடகராசியில் ஒரு வயசானவர் ஒரு குடும்பத்தில் இருக்கார் அப்படின்னா இப்போ பிள்ளைகளை நினச்சி ரொம்ப மனம் மருந்துறா. ஏன்னா புத்திரத்தால் வரக்கூடிய சோகம் இப்போ அதீத தாக்கத்தை கொடுத்தது. பிள்ளைகளுடைய மன வாழ்க்கை சரியில்லை. என்னுடைய காலம் முழுவதும் நான் சாமர்த்தியமாக இருந்து செலவு பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ நடக்கிற நிகழ்வுகளுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா என்னால் முடிஞ்ச காரியங்கள் பொருளாதாரத்தை கூட சரி பண்ணிடலாம். அப்போ வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அதை நம்மளால் சரி பண்ண முடியாது. 2 மனங்கள் சேர்ந்தால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அல்லோலப்பட்டு நிற்கிறா முதியோர்கள் எல்லாம். இருந்தாலும் குரு லக்ன ராசிக்கு வரார். அப்போ கடகத்தில் குரு வரும் காலம் இன்னும் பல பிரச்சனைகள் வருதா அல்லது பிரச்சனைகளை தீருதா? ஏன்னா வக்கரகதி ஆகிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க காலம். ஒன்று சேரணும், இல்லை பிரியணும், 2 விஷயம் நடக்கணும் இல்லையா? அப்போ எதுவுமே இல்லாமல் இழுபறி ஆகின்னு இருக்கிறது. அதனால் இதெல்லாம் வேண்டியதில்லை. ஒன்று எனக்கு அவுத்து விடு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஏற்கனவே ஏதாவது மன வாழ்க்கையில் பிரச்சனை, அப்போ உறவுகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சிரும், ஒரு புஷ்டாப் கிடச்சிரும். கண்டிப்பாக நிறைய செலவினங்கள் நடக்குது, விரயங்கள் நடக்குது. இந்த விரயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசியில் வாகனத்தால் அவதி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறார். அப்போ குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து அதிசாரம் பெறார். ரொம்ப நாள் ஆச்சு சார் நல்லபடியாக தூங்கி, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சார், எல்லாத்தையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிண்டு தூக்கமே இல்லாத நம்ம சுற்றின்னு இருக்கோம். இருந்தாலும் இந்த குருவினுடைய வக்கரம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை சார்ந்த உடல் நலத்தில் கவனம் வேண்டும். கண்டிப்பாக உடல் நலத்தில் கவனம் வேண்டும். பாதங்களில் அடிபடாமல் பார்த்துக்கணும், ரொம்ப பார்த்துக்கணும். பாதத்தை சுத்தமாக வச்சுக்கணும். எப்பயுமே பாதத்தினுடைய வழிபாடு நீங்கள் பண்ணணும். அப்போ பெருமாளினுடைய பாதங்களை வழிபாடு பண்ணுறது, ஆலயங்கள் போனோம் அப்படின்னா அவருடைய பாதங்களை கண்ணால் பார்த்து உங்களுக்கு தீர்வு கொடுக்கறது,
இந்த அனுமனுடைய பாதங்கள், இந்த மாதிரி பாதங்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. யாராவது ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனியினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை பண்ணலாம். பணம் எவ்வகையிலாவது வந்துடுங்க, பொருளாதாரம்லாம் இங்கே பிரச்சனை கிடையாதுங்க, எந்த வகையிலாவது சம்பாதிச்சிடலாம். குரு சனி சேர்ந்தால் கொடுத்த பணம் வரல மாட்டேங்குதுங்க, இந்த காலகட்டத்தில் வந்துடும். அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடச்சிரும். ரொம்ப நாளாகவே கொடுத்த பணம் வரலை, கொடுத்த வட்டி வரலை, நாம் வட்டிக்கு வாங்கியிருக்கோம் அந்த பணத்தையும் திரும்ப கொடுக்க முடியல, தொழிலில் முதலீடு போட்டிருக்கோம், என்றைக்கு நம்ம அதை உயர்வுகள் பண்ணுறத, நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடின்னு இருக்கு. இருந்தாலும் இந்த வக்கரகதியானது உங்களுக்கு திருமணம் சார்ந்த செய்திகளை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, 40 வயசுக்கிட்ட வந்துடுச்சு, இன்னமும் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குருவினுடைய பெயர்ச்சி வக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா திருமணத்தை பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது திருமணத்தையும் யோகம் கொடுத்துரும். ஏன்னா குரு சனியினுடைய சேர்க்கை. அப்போ சனி என்பது என்ன கொடுக்கும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து விடும். கண்டிப்பாக தீர்வு கொடுத்துரும். அதே காலகட்டத்தில் தந்தையினுடைய உடல்நலம், தாயினுடைய உடல்நலம், இதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு வரத்தான் செய்யுங்க. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன அப்படின்னா நீங்கள் மரத்தின் கீழ் உள்ள விநாயகரனுடைய வழிபாடு பண்ணுங்கள். எப்பயுமே வினை தீர்த்த விநாயகர் அப்படின்னு இருக்கார் அப்படின்னா அவருக்கு திங்கட்கிழமை தோறும் ஒரு செப்பு பாத்திரத்தில் 27 முறை அவருடைய தலையில் உங்கள் கையால் திருக்கரங்களால் தண்ணி ஜலம் ஊற்றிண்டு ஒரு பாக்கெட் விபூதி எடுத்து அவர் தலையில் போட்டுண்டு அந்த விபூதியில் எடுத்து கொஞ்சம் மடித்து வச்சுட்டு அந்த 1 வீக் ஃபுல்லாகவே அந்த விபூதி எடுத்து உங்கள் நெற்றியில் திருநீராக இட்டுண்டு தினந்தோறும் கடமைகளை சரிவர செய்யுங்க. உங்களுடைய பிணிகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய சுமைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்துவிடும். இதுதான் உங்களுக்கு வழி. வாழ்க 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 வாழ்க.